வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண்மையில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் சேவைகள் குறித்து விளக்குகிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பி மோகன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் பயன்பாடுகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கெம்மாரம்பாளையம் கிராம விவசாயி KR கிருஷ்ணசாமி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கறவை மாட்டு பண்ணைகளில் கடைபிடிக்க வேண்டிய உயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் J ஜான்சன் ராஜேஸ்வர் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் சேலம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் தடுப்பணைகள் குளங்களின் கட்டமைப்பினால் நீரினை சேகரிக்கும் பணிகளை செயல்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் பயனடைந்த கோயம்புத்தூர் மாவட்டம் கெம்மாரம்பாளையம் கிராம வேளாண்மையாளர் KR கிருஷ்ணசாமி தனது அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் ஒரு 15-20 வருஷமாக விவசாயம் பண்ணுறேன். ஆனால் 7-8 போர் போட்டோம். இப்போல்லாம் தண்ணி மேலே இருக்குது. இந்த செக் டேம் போட்டதுனால தண்ணி நிற்கிறதுனால இப்போ விவசாயம் வாழையும் தென்னை தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம். கிணத்துல எல்லாம் தண்ணி மேலே இருக்குது. இப்போ இது இந்த வெள்ளிங்காட்டிலேருந்து அந்த பெரிய குளத்துலேருந்து PW வாய்க்கால் இந்த கண்டியூர் ரோடு கிராஸ் பண்ணுது. அங்கேருந்து நாங்கள் அந்த பாறையை உடச்சி இதில் தண்ணி கொண்டு வந்திருக்கோம். அந்த இங்கே ஒரு பாறை, பெரிய பாறை இருந்தது. அது இந்த வாய்க்காலில் இங்கே இந்த பள்ளத்தில் திருப்பி விட்டு இப்போ இந்த பள்ளத்தை மாதிரியும் வந்துட்டுருக்கு தண்ணி. இந்த வாட்டர் போர்டு 2வது ஸ்கீம் இது. அந்த தண்ணி தான் கழுகு தண்ணி இங்கே வருது குளத்துலேருந்து. இது இங்கேருந்து கண்டியூர், நம்ம கண்டியூர் போய் இங்கேருந்து செல்வநகர் வரையும் போகுது. இந்த பகவதியம்மன் கோயில் வரையில் போகுது. இந்த பள்ளம் போய் 6 சேருது பவானி ஆறு. இந்த பள்ளம் இந்த தண்ணி வர்றதுனால எங்களுக்கு இந்த தண்ணி செக் டேம் கட்டுறதுனால என் கிணத்துல எல்லாம் தண்ணி நிறைய வந்திருக்குது. இப்போ வாழை, தக்காளி, இந்த மாதிரி கரும்பு கூட போட்டிருக்கோம் பக்கத்தில். அதனால் நாங்கள் போர் போட்டு தண்ணி இல்லாமல் இருந்தது. இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த செக் டேம் கட்டுறதுனால எங்களுக்கு நன்மையாக இருக்குது. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் KR கிருஷ்ணசாமி அவர்களை 09787109441 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
கால்நடை வளர்ப்பை ஒரு நிரந்தர தொழிலாக வேளாண்மையாளர்கள் செய்து வருகின்றனர். இவற்றில் கறவை மாடு வளர்ப்பு அதிக லாபத்தை ஈட்டித் தருகின்றது. கறவை மாட்டு வளர்ப்பில் ஒட்டுண்ணியல் நோய் தாக்கம், சுகாதாரமின்மையால் ஏற்படும் நோய்கள் போன்றவை தாக்குகின்றன. இவற்றினை குணப்படுத்த உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாள வேண்டும். கறவை மாட்டு பண்ணைகளில் கடைபிடிக்க வேண்டிய உயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே ஜான்சன் ராஜேஸ்வர் தரும் விளக்கம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கறவை மாட்டு பண்ணைகளில் கடைபிடிக்க வேண்டிய உயிர் பாதுகாப்பு முறைகளை பற்றி பார்க்கலாம். எரு பராமரிப்பு ரொம்ப அவசியம் பண்ணையில். ஏனென்றால் எருவில் தான் நோய் கிருமிகள் அதிகமாக வளர்கின்றன. ஆகவே ஒரு சரியான முறையில் எரு பராமரிப்பை பண்ணையில் மேற்கொள்ள வேண்டும். இன்னும் பண்ணையில் நீர் தொட்டிகளை சுத்தமாக பாசி படிக்காமல் சுத்தமாக பராமரிக்க வேண்டும். அதற்கு தினமும் நாம் கிருமி நாசினி மருந்துகளை வைத்து அவைகளை நன்றாக கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறையாவது தண்ணீர் தொட்டிகளை சுண்ணாம்பு அடித்து நல்ல முறையில் நோய் கிருமிகள் இராதபடிக்கு நாம் பராமரிக்க வேண்டும். இன்னும் மூன்றாவதாக பண்ணையிலிருந்து நோய் கிருமிகள் வெளியே போகாதபடிக்கு பராமரிப்பு முறைகளை மேற்கொள்ள வேண்டும். பண்ணையில் நோய் கால்நடைகள் இறந்து விட்டால் அவைகளை எரித்து விடுவது நல்லது. நோய் நச்சுயிரி போன்ற கொடிய நோய்கள் ஏற்பட்டுச்சுன்னா அருகிலுள்ள பண்ணைகளுக்கு உடனடியாக அறிவிப்பு கொடுத்து அந்த பண்ணைகளிலும் அந்த நோய்கள் வராதபடிக்கு கையாள வேண்டிய தடுப்பு முறைகளை கையாண்டு அந்த பண்ணைகளிலும் இந்த நோய் பரவாதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட உயிர் பாதுகாப்பு முறைகளில் இந்த நோய் கிருமிகள் உள்ளே பண்ணைக்குள்ளே வராதபடிக்கு பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியாக நல்ல தடுப்பூசிகளை கால்நடைகளுக்கு குறிப்பிட்ட காலங்களில் எந்தெந்த பலவிதமான தொற்று நோய்கள் இருக்கிறது, அடைப்பான் நோய், கோமாரி நோய், சப்பை நோய் போன்ற அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் கால்நடைகளுக்கு இருக்கிறது. இந்த நோய்களுக்கான தடுப்பு மருந்துகளை குறிப்பிட்ட காலங்களில் தவறாமல் போட்டு நோய்கள் ஏற்படாதபடிக்கு நாம் பராமரிக்க வேண்டும். இன்னும் பொது சுகாதாரம் ரொம்ப அவசியம் கால்நடை பண்ணைகளில். பொதுவாக இந்த கறவை மாடுகளில் பால் கறக்க வருகிறவர்கள் பால் கறப்பதற்கு முன்னதாக கைகளை தண்ணீரினாலும் சோப்பினாலும் நன்றாக சுத்தம் செய்துவிட்டு அதன் பிறகு கிருமி நாசினி மருந்தினால் கைகளை கழுவி விட்டு மடுவில் பால் கறக்க வேண்டும். அதுக்கு முன்னதாக இது மாட்டினுடைய மடுவில் கூட தண்ணீரை வைத்தும் சோப்பு வைத்தும் நன்றாக கழுவி அதன் பிறகு ஒரு நல்ல துணி வைத்து துடைத்து விட்டு அதன் பிறகு தான் பால் கறக்க வேண்டும். மடுவில் ஒருவேளை ஏதாவது ஒரு காம்பில் நோய் இருக்கும் என்றால், அதாவது மடிவிக்கு நோய் ஏதாவது இருக்கும் என்றால் நல்ல காம்பில் முதலாவது பாலை கறந்து விட்டு அதன் பிறகு இறுதியாக நோய் வந்த காம்பில் பால் கறக்க வேண்டும். நோய் வந்த காம்பில் உள்ள பாலை கறந்து அதை பயன்படுத்தக்கூடாது. அதில் கிருமி நாசினி மருந்தை தெளித்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். பால் கறந்த பிறகும் பசுனுடைய மடுவை கிருமி நாசினி மருந்தினால் மீண்டும் ஒரு முறை கூட கழுவ வேண்டும். இன்னுமாக பல தொற்று வியாதிகள் இருக்கிறது கால்நடைகளில். கோமாரி நோய், இந்த கிருமிகள் காற்றில் அதிக தூரம் பரவக்கூடியது. சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் கூட பரவி நோய்களை ஏற்படுத்த வல்லமை உள்ளது. இதற்கு தடுப்பூசிகள் உண்டு. தடுப்பூசிகளை வருடத்திற்கு 3 முறை, அதாவது 4 மாதத்திற்கு ஒரு முறை கால்நடைகளுக்கு போட்டு இந்த நோய் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளலாம். கோமாரி நோய் வந்த பண்ணைகளில் கிருமி நாசினி மருந்துகள், அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 3 முதல் 4% கலந்து அதை பண்ணையில் நாம் தெளித்து விட வேண்டும். இவ்விதமாக நல்ல கிருமி நாசினி மருந்துகளை தெளித்து அந்த நோய் மேற்கொண்டு பரவாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். பண்ணையினுடைய தொழுவத்தை எப்பொழுதுமே சாணம் மற்றும் மூத்திரம் அங்கே தேங்காத அளவுக்கு உடனடியாக நாம் அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும். பண்ணையை நன்றாக தரையை தண்ணீர் விட்டு கழுவி அதன் பிறகு கிருமி நாசினி மருந்துகளை கலந்து அவைகளை சுத்தம் செய்ய வேண்டும். அதேபோல் அடுத்தபடியாக கால்நடைகளில் இன்னும் ஒரு முக்கியமான நோய் என்னவென்றால் அடைப்பான் நோய். இந்த அடைப்பான் நோயும் ஒரு கொடுமையான நோய். இந்த நோய் ஒரு மாட்டிற்கு விட்டால் உடனடியாக அது இறந்து விட வாய்ப்பு இருக்கிறது. இந்த நோய்க்கும் தடுப்பூசிகள் இருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில்
இந்த நோய் பரவலாக இருக்கிறதோ அந்த இடங்களில் இந்த நோய் வருவதற்கு எந்த காலகட்டத்தில் வருகிறதோ அதற்கு 1 மாதத்திற்கு முன்னதாக தடுப்பூசிகளை போட்டு இந்த நோய் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு கால்நடை பண்ணை வந்து லாபகரமாக வளர்க்க வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற உயிர் காக்கும் பராமரிப்பு முறைகளை வந்து சரியான விதத்தில் நாம் மேற்கொண்டு அதிக நஷ்டங்கள் ஏற்படாதபடிக்கு லாபகரமாக கால்நடை பண்ணைகளை நாம் வளர்க்கலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஜே ஜான்சன் ராஜேஸ்வர் அவர்களை 09442383378 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் சேலம் அம்மாப்பேட்டை உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கொத்தவரங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 6 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 28 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 130 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 65%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.6%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 1.9 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 530.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 998.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.3 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான தரைக்காற்று மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும்.
இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண்மையில் பல்வேறு நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை வேளாண்மையாளர்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் வேளாண் அறிவியல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையம் 2004ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு வேளாண்மை, தோட்டக்கலை, மீன் வளர்ப்பு என பல்வேறு பிரிவுகளை கொண்டு இயங்கி வருகின்றது. அந்த வகையில் வேளாண்மையில் இந்நிலையத்தின் சேவைகள் குறித்து விளக்குகிறார் இதன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனிவர் பி. மோகன் அவர்கள். நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் 2004 துவக்கப்பட்டது. நாமக்கல்லேருந்து மோகனூர் போகிற சாலையில் 7வது கிலோமீட்டரில் கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்குது. அந்த வளாகத்தில் தான் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும், ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. இந்தியாவில் உள்ள 632 மாவட்டத்துலேயும் இன்றைக்கி வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பார்த்திங்கன்னா வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, கால்நடைத்துறை, மீன்வளத்துறை, பயிர் பாதுகாப்புத்துறை, அதுக்கப்புறம் மனையியல் துறை சார்ந்த எம்எஸ்சி, பிஹெச்டி படித்த வல்லுநர்கள் இருப்பாங்க. ஒரு பல்கலைக்கழகத்தில் என்ன தொழில்நுட்பம் கொடுப்பாங்களோ அதை மாவட்ட அளவில் தொழில்நுட்பம் கொடுக்கறது தான் வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட முக்கிய பங்கு. ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கும் 4 முக்கிய குறிக்கோள். முதல்ல அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற பயிர்கள், ரகங்கள், கால்நடைகள் இது சம்மந்தமாக வயல் வழி பரிசோதனை பண்ணுறது. பல்கலைக்கழகத்தில் புதிய ரகங்கள் பயிரிட்டிருக்கலாம், வெளியிட்டிருக்கலாம். அது இந்த மாவட்டத்துக்கு சரி வருமா, இல்லை கால்நடைகள் இந்த மாவட்டத்துக்கு சரி வருமா, அதுக்கான தொழில்நுட்பங்கள் என்ன, இந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி வயல் வழி பரிசோதனை பண்ணுறது தான் முக்கிய குறிக்கோள். அந்த வயல் வழி பரிசோதனை விவசாயி பண்ணையிலே பண்ணுறது. அவங்க தோட்டத்திலே அவங்களோட பங்களிப்போடு சேர்ந்து பண்ணும்போது அதோட முடிவுகளை நம்ம முதல் நிலை செயல் வழக்கமாக நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அந்த முதல் நிலை செயல் வழக்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, அதிக அளவில் ஒரு கிராமத்தை எடுத்து அதிக அளவில் அந்த முதல் நிலை செயல் வழக்கமாக செய்து அதோட முடிவுகளை இந்த மாவட்டத்தில் உள்ள துறைகள் இருக்குது பாருங்கள், வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளை கூட்டு விரிவாக்கத்துறை அதிகாரிகளை கூட்டு அதோட முடிவுகளை சொல்லி இந்த மாவட்டத்துக்கு பிரபலப்படுத்துறது தான் எங்களோட முக்கிய குறிக்கோள். இது சார்ந்த பயிற்சிகள் இங்கேயே வேளாண்மை அறிவியல் நிலையத்திலையும் விவசாயிகளுக்கும் அதுபோக விரிவாக்க அலுவலருக்கும் பயிற்சி கொடுக்கறது. அது ஆன் கேம்பஸ்ன்னு சொல்கிறாங்க. பிறகு அவங்க தோட்டத்துக்கே போய் இந்த பயிற்சிகளும் கொடுக்கறது. அதுபோக இந்த மாவட்டத்துக்கு வேண்டிய விதைகளை நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் உற்பத்தி பண்ணி விநியோகம் பண்ணுறது தான் 4 முக்கிய குறிக்கோள். இப்போ கடந்த 10 வருஷத்தில் இந்த மாவட்டத்தில் நாங்கள் செய்த தொழில்நுட்பங்கள்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு வறட்சியான மாவட்டம். நாமக்கல் மாவட்டம் மழை அளவு ஒரு 750 மில்லிமீட்டர் தான் இருக்குது. இருந்தாலும் பரவலாக எல்லா வட்டாரத்துலேயும் ஒரே மாதிரி மழை அளவு இல்லை. சேலத்தில் ஆரம்பித்து ஆண்டலூர் கேட் வரையும் பார்த்திங்கன்னா மும்மாரி மழை பெய்யும். ஆண்டலூர் கேட்லேருந்து நாமக்கல் வரையும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 மழை. நாமக்கல்லேருந்து இந்த பக்கம் மோகனூர், எருமப்பட்டி, கபிலர் மலை வந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நல்ல மழை தான் பெய்யுது. அப்போ மழை அளவு ஒரு மாவட்டத்திலே மாறுது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பயிர்கள்லாம் அறிமுகப்படுத்தணுன்ட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். இதோட வெற்றின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப பழைய ரக கடலைகள் தான் இந்த மாவட்டத்தில் அதிக அளவில் 30,000 ஹெக்டேர் பயிரிட்டாங்க. மகசூல் 600 கிலோ எடுக்கிறதே ரொம்ப சிரமம். முதல் முறையாக TMV 13, CO 6 இந்த 2 ரக கடலையை நாமக்கல் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தணும். இதோட சிறப்பு அம்சம் வறட்சியை தாங்கக்கூடிய ரகங்கள், கடலை கொடியும் சேர்த்து வரும். அதோடு வெள்ளாடுகளை வளர்க்குறதுக்கு இது ஒரு நல்ல ரகம் அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் வெறும் கடலையை மட்டும் பயிரிடாமல் ஊடு பயிராக துவரையும் பயிரிட்டால் அதே 135 நாளில் மகசூல் வந்துடும். வறட்சினால் ஒரு பயிர் பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு பயிர் மூலிமா வருமானம் வரும்ன்ட்டு அறிமுகப்படுத்தணும். அதே போல் தோட்டக்கலையில் பார்த்திங்கன்னா மரவள்ளி இங்கே அதிக அளவில் பயிரிடுறாங்க.
ஒரு வாட்டி மாவு பூச்சி அதிக அளவில் ஒரு 5000 ஹெக்டேர் அளவுக்கு பாதிக்கப்பட்டது. அப்போ வந்து இந்த மாவு பூச்சிக்கு ஒட்டுண்ணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலிமா உற்பத்தி பண்ணி எல்லா விரிவாக்கத்துறை அலுவலரும் கலந்து இந்த மாவட்டத்தில் அந்த மாவு பூச்சியை கட்டுக்குள் கொண்டு வந்து இப்போ கடந்த 3 வருஷமாக அந்த பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி அனைத்து துறைகளோட இணைஞ்சி செய்கிறது தான் வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட முக்கிய பங்கு. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் குமிழாக தான் பயன்படுத்தி விதைக்கு பயிரிட்டாங்க. செலவு 5000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஏக்கருக்காக. விதை வெங்காயத்தை முறையாக இந்த மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்தணும். கால்நடை பொறுத்தவரையும் முக்கியமாக இன்றைக்கி வந்து சென ஊசி போடுறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு கொடுத்து இப்போ 46 விவசாயிகளுக்கு இங்கே பயிற்சி கொடுத்து அவங்க வந்து கிராமத்தில் வீட்டுக்கு வீடு போய் சென ஊசி போடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு கூடுதலாக ஒரு 4000லேருந்து 6000 ரூபா மாத வருமானம். விவசாயிகளுக்கும் மாடை ஓட்டிட்டு ஆஸ்பத்திரி போக முடியல, வீட்டுக்கே வந்து இப்போ சென ஊசி போடுறதுக்கு ஆளுங்க தயாராக இருக்கிறாங்க. அடுத்து இந்த கால்நடைகளுக்கு வந்து தீவனங்கள் வந்து பசுந்தீவனம், வறட்சிக்கு ஏற்ற பசுந்தீவனங்கள் தேவை. அதை இப்போ கடந்த 10 வருஷமாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி கோ4 புல்லு ரகம் எங்கெங்கே தண்ணி வசதி இருக்கோ, இப்போ சமீபமாக கோ5 புல்லு ரகம், வறட்சியை தாங்கக்கூடிய பலமுறை அறுவடை பண்ணுற கோஎஃப்எஸ் 29 தீவன சோளம், அதுக்கு அடுத்தது ஆடுகளுக்கு வேலி மசால், அப்புறம் மரத்தீவன பயிர்களான அகத்தி, சவுண்டல் இதை வந்து அதிக அளவில் பிரபலப்படுத்துறதோடு இல்லை, ஒரு 126 விவசாயிகளை ஒருங்கிணைச்சு இந்த விதை உற்பத்தியும் செய்து வேளாண்மை அறிவியல் நிலை மூலிமா மீதி விவசாயிகளுக்கும் கிடைச்சி அரசு துறை பால் கூட்டுறவு சங்கங்களுக்கும் கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் இந்த வேளாண்மை அறிவியல் நிலை மூலிமா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே அதிக அளவில் வெள்ளாடு செம்மறி ஆடு வளர்க்குறாங்க. வெள்ளாடுகளுக்கு பரன்மேல் ஆடு வளர்க்குற திட்டம், அதேபோல் பெரிய ஆடுகளுக்கு வேண்டிய தாதுப்பு கலவை, இந்த தொழில்நுட்பத்தையும் கொடுத்து பயிற்சிகள் மூலிமாவும் கொடுத்து செயல் விளக்கமாகவும் செய்து அது எப்பொழுதும் நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கிடைக்கிற அளவுக்கு தயார் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அதிக அளவில் ஒரு கூடுதல் வருமானத்துக்காக நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க. இதில் முக்கிய பிரச்சனையே வந்து வெயிலும் மழையும் பெய்யும்போது வெள்ளைக்கழிச்சல் நோய் வந்து இறக்கும். அதுக்கு தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம் மூலிமா வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு குருண மருந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த குருண வடிவத்தில் உள்ள தடுப்பூசி மருந்தை வந்து அதிக அளவில் நாங்கள் பிரபலப்படுத்தியிருக்கிறோம். இது எல்லாம் இருந்தாலும் ஒரு துணையும் வேளாண்மை தோட்டக்கலை சார்ந்த தொழில்கள் தனியாக இருந்தாலும் இன்றைக்கி ஒருங்கிணைந்த பண்ணை மூலிமா தான் விவசாயிக்கு ஒரு நீடித்த வருமானம் இருக்குன்றதை தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் நீர்வடி பகுதிக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணையம், மானாவாரி பகுதிக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணையத்தை எந்த விதத்தில் சரி வரும் அப்படின்றது கண்டுபிடிச்சோம். மாதிரி பண்ணைகளை நிறைய அளவில் அமைச்சிருக்கிறோம். ஒரு 5 ஏக்கர் உள்ள விவசாயிக்கு எங்கே வந்து மானாவாரியாக அதிக அளவில் மானாவாரியாக இருக்கிறாங்களோ 3 ஏக்கர் வந்து கால்நடைகளுக்கு வேண்டிய தீவன சோளம், முக்கியமாக செஞ்சோளத்தை பயிரிடுறதும், மீதி 2 ஏக்கருக்கு இருக்கிற தண்ணியை வச்சு பணப்பயிர்களான கடலை, வெங்காயம், ஊடு பயிரான துவரை இதெல்லாம் பயிரிட்டு ஒரு நிரந்தர வருமானம் பண்ணுறதுக்கும், கூடுதலாக அவங்களுக்கு ஒரு 2 ஏக்கர்லேருந்து 3 ஏக்கர் தீவன பயிரிட்டாங்கன்னா 3 கறவை மாடு வருஷம் பூரா வச்சுக்கலாம். ஒரு 15லேருந்து 20 ஆடு வச்சுக்கிறதும், ஒரு 25 கோழி வச்சோம் நிரந்தர வருமானம் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பத்தை அதிக அளவில் இப்போ நாங்கள் பிரபலப்படுத்தியிருக்கிறோம். இது போக இப்போ வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நாங்கள் முதல் முறையாக நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 30 விவசாயிகள் சராசரி இந்த வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க. 2004 ஒரு 1000 விவசாயி வந்தாங்க. இன்றைக்கி ஒரு 11000 விவசாயி ஒரு வருஷத்துக்கு வேளாண்மை அறிவியல் நிலையத்தை நோக்கி தொழில்நுட்பத்துக்காகவோ இல்லை இடுபொருளுக்காகவோ இல்லை ஆலோசனைக்காகவோ வந்துட்டுருக்குறாங்க. அவங்களோட முக்கிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த தகவல்னால் நேரடியாக அவங்க செல் மூலிமா கிடைக்கணும், பயிற்சிகள் பற்றி நேரடியாக அவங்களுக்கு தொலைக்காட்சி அல்லது ரேடியோ மூலியம் கிடைக்கணும்னு சொன்னாங்க. முதல் முயற்சியாக நாங்கள் வந்து நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலே ஒரு எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன், அது கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன், ஒரு 25 கிலோமீட்டரில் 7 வட்டாரத்துக்கு மக்களுக்கு தினம் 5லேருந்து 7 மணி வரையும் கிடைக்கிற அளவுக்கு ஒரு முதல் முயற்சி எடுத்து செஞ்சிட்ருக்குறோம். விரைவில் அந்த எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனும் எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலேருந்து கிடைக்கும். எதிர்காலத்தில் விவசாயிகள் நல்லா இருக்கணுன்ற போது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகணும். வேளாண்மை அறிவியல் நிலையம் துணைத்துறைகளான வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, அதுக்கப்புறம் வேளாண் பொறியியல் துறை, மாவட்ட ஆட்சியரோட இணைந்து
இந்த மாவட்டத்து விவசாயிகளுக்கு சேர்ந்த அனைத்து துறைகளோடு சேர்ந்து ஒத்துழைக்கும் போது மாவட்டத்தில் உள்ள வேளாண் பிரச்சனைகளும் புதிய தொழில்நுட்பத்தையும் அதிக அளவில் கொண்டு போய் விவசாயத்தை ஒரு நீடித்த லாபமான தொழிலாக மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்காலமும் இந்த விவசாயம் சார்ந்த தொழிலில் ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் ஒரு நல்ல தொழில்நுட்பமாக அமையப்போகுது. அதுக்கு வேண்டிய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். விவசாயிகள் எப்போ வேணாலும் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் அணுகலாம். நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையம் வரணுன்னா நாமக்கல்லேருந்து மோகனூர் சாலையில் 7வது கிலோமீட்டரில் கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்துக்கு அடுத்து எங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. எங்கள் தொலைபேசி எண் 266345 266244. இந்த தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரம் பெற முனைவர் பி மோகன் அவர்களை 09443258626 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 11/8/2015 செவ்வாய்க்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நீர்வள மேலாண்மை திட்டத்தின் பயன்பாடுகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கெம்மாரம்பாளையம் கிராம வேளாண்மையாளர் ஆர் வெள்ளியங்கிரி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் சம்பா பருவத்திற்கேற்ற நெல் சாகுபடிக்கான ரகங்கள், ஆரஞ்சு மற்றும் ஜெர்பரா மலர் சாகுபடிக்கு ஏற்ற ரகங்கள் மற்றும் பருவங்கள் குறித்து ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஈரோடு மாவட்டம் மைராடா வேளாண் அறிவியல் நிலைய செயல்பாடுகள் குறித்து இதன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பி அழகேசன் தரும் விளக்கங்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் ddpodigai.gov.in. உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மையை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.